அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிடிசி. இங்கே ஒவ்வொரு கதையும் செழித்து மலர்ந்து உங்கள் மனதை ஓய்வுக்கு அழைக்கும் ஒரு உலகமாகும். நான் அனு. இன்றைய அழகிய கதையை உங்கள் செவிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இனி உங்கள் கண்களை மூடி மனதுடன் கேளுங்கள். நீங்கள் இருந்த இடத்திலிருந்து வளர முடியாத ஒரே காரணம் என்னவென்று தெரியுமா? உங்கள் சூழ்நிலையோ திறமையின்மையோ துரதிர்ஷ்டவசமோ இல்லை, அது நீங்களே தான். ஏனென்றால் எல்லா முட்டுக்கட்டைகளும் வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கிறது, நம்முடைய மனதில். நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது நமக்கே தெரியாமல் நடக்கிறது. இதுவே போதும், நான் ஏன் இன்னும் அதிகம் முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது நாம் வளர முடியாதபடி ஒரு கோட்டை கட்டுகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் நிஜமாகவே அதிகம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லது நீங்கள் சௌகரியத்துக்கு ஆளாகிவிட்டீர்களா? ஏனென்றால் சௌகரியமான வாழ்க்கை வளர்ச்சிக்கு எதிரி. ஒரு தவளை மூடப்பட்ட பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க விடப்படும் பொழுது அது வெளியே குதிக்காது, ஆபத்து அண்டும் வரை. வாழ்க்கையிலும் அதேதான். ஒரு நிலையான வேலை, ஒரு மிதமான சம்பளம், ஒரு இலகுவான வாழ்க்கை, இதற்கு மேல் ஏன் தேவை என்ற கேள்வியை பலர் கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த கேள்வி வந்ததுமே வளர்ச்சி முடிந்து விடுகிறது. ஜெஃப் பெசோஸ் அமேசான் நிறுவுவதற்கு முன் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய சம்பளமுள்ள வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு ஒரு கராஜில் இருந்து தனது கனவை தொடங்கினார். அவர் சௌகரியத்திற்குள் இருப்பதை தேர்வு செய்யவில்லை, அவருக்கு பெரிதாக கனவு காண தெரிந்திருந்தது. நீங்களும் சௌகரியத்திற்குள் தங்கிவிடுவீர்களா அல்லது அதிகம் கனவு காண்பீர்களா? நான் முயற்சித்து தோல்வியடைந்தால் என்னை எல்லாம் நகைத்துக் கொள்வார்கள், என் வாழ்க்கை கெட்டுப்போகும். இந்த பயங்கள் தான் பெரும்பாலான மக்களை அவர்களுடைய கனவுகளிலிருந்து தொடராமல் இருக்க செய்யும். நாம் இன்று பயன்படுத்தும் பல்ப் 10,000 முறை தோல்வியடைந்த பிறகே எடிசன் அதை கண்டுபிடித்தார். அவர் பல முறை முயற்சி செய்துவிட்டோம் என்று நினைத்திருந்தால் இருட்டிலேயே இருந்திருப்போமோ என்னமோ. மைக்கேல் ஜார்டன் பள்ளி காலத்திலேயே தனது பாஸ்கெட் பால் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவரை அதை ஒரு முடிவு என்று பார்க்கவில்லை. அந்த அவமானத்தையே வலிமையாக மாற்றிக்கொண்டு உலகில் சிறந்த வீரராக உயர்ந்தார். தோல்வியை வெற்றியின் எதிரியாக பார்க்காதீர்கள், அது வெற்றிக்கான பாதை. நான் ஏதாவது புதிதாக முயற்சி செய்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? மக்கள் என்றும் விமர்சிக்கத்தான் போகிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாவிட்டாலும் விமர்சிப்பார்கள், செய்தாலும் விமர்சிப்பார்கள். ஆனால் உங்கள் கனவுகளை முடக்குவது அவர்கள் இல்லை, நீங்களேதான். ஜே.கே. ரவுலிங் தெரியுமல்லவா? ஹாரி பாட்டர் கதையை எழுதும் பொழுது 12 வெளியீட்டாளர்கள் அதை நிராகரித்தார்கள். ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. இன்று அது உலகின் மிக பிரபலமான புத்தகங்களில் ஒன்றாக மாறியது. பிறர் என்ன சொல்வார்கள் என்று பயந்து நின்று விடுவீர்களா அல்லது உங்கள் உள்ளுணர்வை கேட்கப் போகிறீர்களா? சரியான நேரம் வரும் என்பது ஒரு மிக பெரிய பொய். நான் தயாரான பிறகு முயற்சி செய்கிறேன், சந்தர்ப்பம் வந்த பிறகு தொடர்கிறேன். சந்தர்ப்பம் உங்களுக்காக வராது, அது உங்களால் உருவாக்கப்படும். எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது டெஸ்லா இன்னும் நஷ்டத்தில் தான் இருந்தது. ஆனால் அவர் வயிற்றில் கை வைத்து அமரவில்லை. நீங்கள் தொடங்கினால்தான் வழிகள் உருவாகும். எதிர்பார்த்திருக்கிற நேரம் எப்பொழுதும் வராது. மேலும் நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். உங்கள் சுற்றமும் உங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. சுற்றியிருப்பவர்கள் முறைமொழியில் பேசுகிறார்களா? இது போதுமானது, இதை விட்டுட்டு நமக்கு வேற என்ன வேணும் என்று நினைப்பவர்களா? இல்லையெனில் அடுத்த நிலைக்கு எப்படி செல்லலாம் என்று யோசிப்பவர்களா? உங்களுடைய சூழல்தான் உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கும். பலர் துவங்குவதற்கு முன்பே தோற்று விடுவார்கள், ஏனென்றால் தங்களை நம்பவே மாட்டார்கள். ஓப்ரா வின்ஃப்ரே மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு நீங்கள் நன்றாக பேச மாட்டீர்கள், நீங்கள் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அவர்தான் உலகின் மிகப்பெரிய ஊடக முகமாக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கிறது என்று நம்புகிறீர்களா அல்லது நீங்கள் யாரோ ஒருவர் சொன்னதை நம்பி நின்று விடுவீர்களா? மக்கள் அதிர்ஷ்டத்தை குறை சொல்வார்கள்,
சூழ்நிலையை குறை சொல்வார்கள், ஆனால் உண்மையில் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அது உங்கள் வெற்றிக்கான மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். நீங்கள் அதை தடுக்கிறீர்களானால் அது உங்களையே அழிக்கும். இப்போது கேள்வி, நீங்கள் வளர்ச்சியை தேர்வு செய்வீர்களா அல்லது சௌகரியத்தையா? முடிவு உங்கள் கையில். முடிவு. இதுவே இன்றைய நாளுக்கான கதை. இதே போன்று உங்கள் இடத்தில் பகிர கதையோ குரலோ இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மெயில் ஐடிக்கு அனுப்பவும். பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை டேக் கேர். பாய்.